ஏற்கனவே 23 தொகுதிகள், அதைத் தொடர்ந்து 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என இதுவரை மொத்தமாக அதிமுக 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் 2 கட்டங்களாக வெளியாக இருக்கிறது. முதல் கட்டத்தில் 120 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல், இரண்டாம் கட்டமாக 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என முதல் 23 தற்போது 127 என மொத்தமாக இதுவரை அதிமுக 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல், அதில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை மீண்டும் பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் போட்டியிடுகிறார். பொன்னேரி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு திருநியம் பலராமன் போட்டியிடுகிறார். திருத்தணி தொகுதியில் திருத்தணி கு ஹரி போட்டியிடுகிறார். திருவள்ளூர் தொகுதியில் BV ரமணா களம் காண்கின்றார். மாதவரம் தொகுதியில் மாதவரம் V மூர்த்தி போட்டியிடுகிறார். திருவொற்றியூர் தொகுதியில் குப்பன் போட்டியிடுகிறார். ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு பழனி போட்டியிடுகிறார். தாம்பரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். செங்கல்பட்டு தொகுதியில் கஜா என்கிற கஜேந்திரன் போட்டியிடுகிறார். செய்யூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். மதுராந்தகம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு மரகத குமரவேல் போட்டியிடுகிறார். காஞ்சிபுரம் தொகுதியில் V சோமசுந்தரம் போட்டியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக அரக்கோணம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ரவி போட்டியிடுகிறார். காட்பாடி தொகுதியில் V ராமு போட்டியிடுகிறார். ஆற்காடு தொகுதியில் சுகுமார் SM சுகுமார் போட்டியிடுகிறார். வேலூர் தொகுதியில் SRK அப்பு போட்டியிடுகிறார். அணைக்கட்டு தொகுதியில் வேலழகன் போட்டியிடுகிறார். குடியாத்தம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு பரிதா போட்டியிடுகிறார்கள், பரிதா புருஷோத்தமன். வாணியம்பாடி தொகுதியில் செந்தில்குமார் போட்டியிடுகிறார். ஆம்பூர் தொகுதியில் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். அதே போன்று ஊத்தங்கரை தனி தொகுதியாக இருக்கின்றது, ஊத்தங்கரை தனி தொகுதியில் TM தமிழ்ச்செல்வம் போட்டியிடுகிறார். பர்கூர் தொகுதியில் கோவிந்தராஜன் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அசோக் குமார் களம் காண்கின்றார். அதே போன்று ஓசூர் தொகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிடுகிறார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மரகதம் வெற்றிவேல் போட்டியிடுகிறார். அரூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சம்பத்குமார் V சம்பத்குமார் போட்டியிடுகிறார். செங்கமும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அந்த தொகுதியில் TS வேலு போட்டியிடுகிறார். கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில் S ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். ஆரணி தொகுதியில் L ஜெயசுதா போட்டியிடுகிறார். செய்யார் தொகுதியில் N சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். அதே போன்று வந்தவாசியும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு P ராணி போட்டியிடுகிறார். திண்டிவனமும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு P அர்ஜுனன் போட்டியிடுகிறார். அதைத் தொடர்ந்து 33வது தொகுதியாக வானூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு P முருகன் போட்டியிடுகிறார். விழுப்புரம் தொகுதியில் K விஜயா போட்டியிடுகிறார். திருக்கோயிலூர் தொகுதியில் S பழனிசாமியும், உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இரா குமரகுரு போட்டியிடுகிறார். சங்கராபுரம் தொகுதியில் R ராகேஷ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ராஜீவ் காந்தி போட்டியிடுகின்றார். அதே போன்று கங்கவெளியும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு A நல்லதம்பி போட்டியிடுகிறார். ஆத்தூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு AP ஜெயசங்கரன் போட்டியிடுகிறார். ஏற்காடு தொகுதியில் உஷாராணி போட்டியிடுகிறார். ஓமலூர் தொகுதியில் R மணி போட்டியிடுகிறார். மேட்டூர் தொகுதியில் வெங்கடாஜலம் போட்டியிடுகிறார். சங்ககிரி தொகுதியில் வெற்றிவேல் போட்டியிடுகிறார். சேலம் தெற்கு தொகுதியில் வினோத் போட்டியிடுகிறார். வீரபாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பாலாஜி சுகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சேந்தமலம் தொகுதியில் வேட்பாளராக சந்திரசேகரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி PS மோகன் போட்டியிடுகிறார். அதே போன்று பரமத்தி வேலூர் தொகுதியில் S சேகர் போட்டியிடுகின்றார். திருச்செங்கோடு தொகுதியில் R சந்திரசேகரன், ஈரோடு கிழக்கு தொகுதியில் R மனோகரன் மற்றும் தாராபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சத்யபாமா P சத்யபாமா போட்டியிடுகிறார். காங்கயம் தொகுதியில் நடராஜ் NSN நடராஜ் போட்டியிடுகிறார். பெருந்துறை தொகுதியில் JK என்கிற S ஜெயக்குமார் போட்டியிடுகின்றார். அந்தியூர் தொகுதியில் ஹரிபாஸ்கர் P ஹரிபாஸ்கர் போட்டியிடுகிறார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் VB பிரபு போட்டியிடுகிறார். பவானி சாகர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு அதிமுக வேட்பாளராக பன்னாரி போட்டியிடுகின்றார். A பன்னாரி. கூடலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு அதிமுக வேட்பாளராக பொன் ஜெயசீலன் போட்டியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக குன்னூர் தொகுதியில் A ராமு களம் காண்கின்றார். மேட்டுப்பாளையம் தொகுதியில் OK சின்னராஜ் போட்டியிடுகின்றார். திருப்பூர் வடக்கு தொகுதியில் MSM ஆனந்தன் போட்டியிடுகின்றார். பல்லடம் தொகுதியில் பல்லடம் KP பரமசிவம் போட்டியிடுகின்றார்.
சூலூர் தொகுதியில் VP கந்தசாமி போட்டியிடுகின்றார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் PRG அருண்குமார் போட்டியிடுகின்றார். கோவை தெற்கு தொகுதியில் அம்மன் K அர்ஜுனன் போட்டியிடுகின்றார். சிங்காநல்லூர் தொகுதியில் KR ஜெயராம் போட்டியிடுகின்றார். கிணத்துக்கடவு தொகுதியில் C தாமோதரன் போட்டியிடுகின்றார். பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பொள்ளாச்சி வி ஜெயராமன் போட்டியிடுகின்றார். வால்பாறை தனி தொகுதியாக இருக்கின்றது. வால்பாறை தொகுதியில் D லட்சுமணசிங் போட்டியிடுகின்றார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் உடுமலை K ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். பழனி தொகுதியில் K ரவி மனோகரன் போட்டியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக ஆத்தூர் தொகுதியில் A விஸ்வநாதனும், நிலக்கோட்டை தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு S தேன்மொழி போட்டியிடுகிறார். வேடச்சந்தூர் தொகுதியில் VPB பரமசிவம் போட்டியிடுகிறார். வேடச்சந்தூர் தொகுதியில் VPB பரமசிவம் போட்டியிடுகிறார். அரவக்குறிச்சி தொகுதியில் K செல்வகுமாரும், கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு S திவ்யா MBBS போட்டியிடுகிறார்கள். மணப்பாறை தொகுதியில் டாக்டர் PL வினோத்குமார் போட்டியிடுகிறார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் R மனோகரன் களம் காண்கின்றார். திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜசேகரன் போட்டியிடுகின்றார். திருவெரும்பூர் தொகுதியில் ப குமார் போட்டியிடுகின்றார். லால்குடி தொகுதியில் M லீமாரோஸ் போட்டியிடுகிறார்கள். முசிறி தொகுதியில் N யோகநாதன் போட்டியிடுகின்றார். துறையூர் தனி தொகுதியில் E சுரேஜா போட்டியிடுகிறார்கள். துறையூர் தனி தொகுதியில் சுரேஜா போட்டியிடுகிறார்கள். அதே போன்று பெரம்பலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். நெய்வேலி தொகுதியில் சொரத்தூர் இரா ராஜேந்திரன் போட்டியிடுகின்றார். அதே போன்று பன்ருட்டி தொகுதியில் K மோகன் MC போட்டியிடுகின்றார். கடலூர் தொகுதியில் MC சம்பத் போட்டியிடுகின்றார். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் A புவனேந்திரன் களம் காண்கின்றார். புவனகிரி தொகுதியில் அருண்மொழி தேவன் போட்டியிடுகின்றார். சிதம்பரம் தொகுதியில் KA பாண்டியன் போட்டியிடுகின்றார். சீர்காழி தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு ம சக்தி போட்டியிடுகிறார்கள்.